கன்னிராசியை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கவே முடியாது. கன்னிராசியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் இந்த ட்ராயிங் வரைவார் பாருங்க, ஒரு 15 ட்ராயிங் ஒரே மாதிரி வரைய சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றில் உயிரோட்டம் இருக்கும், ஒன்றில் உயிரோட்டம் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? சமையல் சாப்பிட்ருப்பேன், டெய்லி அம்மா சமையல் சாப்பிட்ருப்பேன், ஆத்துக்காரி சமையல் சாப்பிட்ருப்பேன். இப்படி சாப்பிடும் டெய்லி ஒரே டேஸ்ட் தாம்மா இருக்குது சொல்லுவேலா? என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்களா? இந்த கன்னிராசி இருக்கிறவர்கள் மூணுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும் அவங்கக்கிட்ட. என்னென்ன கேட்டிங்கன்னா, அவர்களை நீங்கள் மதித்தால் அவர்கள் ட்ரிபிள் மடங்கு உங்களை மதிப்பாங்க. தே வில் கிவ் மோர் ரெஸ்பெக்ட் டு யூ. அவங்களை நீங்கள் மதிக்கலைன்னு வைங்க, மதிக்கவே மாட்டாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேரக்டர். ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க. அது தெரிஞ்சுட்டாங்க, ஐயோ சத்ருன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா போச்சு. கன்னிராசிக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஏமாந்தே பழக்கப்பட்டவர்கள். அடினா அடி வாங்கினதுக்கப்புறம் வலிக்குது, அடி தான் இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக அவர்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விஷயத்தில் 4 தடவை சரிக்கு விழுந்து 5ஆவது தடவை ஏறக்கூடியவர். ஸோ இதெல்லாம் கன்னிராசி என்பவர்களுக்கு 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறமாப்ல சொல்லுவாங்கள்ல, அது அவங்க தான். 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்டுக்காக, நண்பருக்காக இப்படி உழைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கன்னிராசியை தவிர வேறு யாரும் இருக்காது. கூட இருந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் கன்னிராசி அன்பர்கள் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்க சத்ரு எதிரிக்கு கூட சில டைம் கூட நல்லது நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள், இதெல்லாம் கன்னிராசியினுடைய இன்பார்ன் நேச்சராக அவர்கள்ட்ட இருக்கும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம்.